லட்சியம்னு சொல்றோமே என்ன? ஒரு மனிதன் எதை அடைய வேண்டும் என்று சிறு வயதிலேயே இப்பொழுது உங்களைப் போல சிறிது சிறிதாக நினைத்து அதற்காக கடுமையாக உழைத்து அந்த இடத்தை அடைகின்றானோ அதுதான் லட்சியத்தை அடைதல். Without clearly defined goals, you are like a brain surgeon operating with a blind fold on. கண்ணை கட்டிட்டு போனேன் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் ஏதாவது செய்ய முடியுமா? லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். குறிபார்க்காத துப்பாக்கியும் இலக்கினை சென்றடையாத அம்பும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. ஒரே லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இதுவா அதுவா? ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? சிங்கம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் நண்பர்களே, 2 மான்களை விரட்டுகின்ற சிங்கத்தினால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? டிஸ்கவரி சேனலில் பார்க்குறீங்களா? அப்படியே சிங்கம் விரட்டிட்டு போய் மான் கழுத்தை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வரும். ஒவ்வொரு தடவை விரட்டிட்டு போகும்போதும் பிடிச்சிடும் நீங்கள் நினைப்பீங்க. 26 முறை ஒரு சிங்கம் ஒரு மானை விரட்டினால் ஒரு முறை வெற்றி பெறும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆப்பிரிக்க காடுகளிலே கீழ்வானம் சிவக்கும் போது, சூரியன் உதிக்கும் போது ஒரு பக்கம் சிங்கம் துகிலும், ஒரு பக்கம் மான் கண் விழிக்கும். நண்பர்களே, சிங்கத்துக்கு ஒரே வேலை, ஒரு மானை பிடிச்சி சாப்பிடணும். மானுக்கு 2 வேலை, தான் உயிரை சிங்கத்திட்டேருந்து காப்பாற்றிக்கணும், ஆனால் சாப்பிடணும். ஏன் மானை விட வலிமையான சிங்கம் 25 முறை மானிடம் தோற்கின்றது? உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன காரணத்தினால் மான் ஜெயிக்கின்றது? வலிமை குறைவான மான். மான் ஓடுவது உயிர், சிங்கம் ஓடுவது உணவுக்காக. உன்னுடைய லட்சிய வேட்கை உயிருக்காக இருக்க வேண்டுமே அல்ல, உணவுக்காக அல்ல. நம்பிக்கைன்னு சொல்றோமே என்ன? எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். தன்னையே நம்பாதவன் எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் தரவே முடியாது. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அருணிமா சின்கா 2011 வருஷம் பத்மாவதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வாரணாசியிலிருந்து போகுது டெல்லிக்கு. தனி ஒரு பெண்ணாக இந்திய தேசத்தினுடைய கால்பந்து வீராங்கனை ஒரு பெட்டியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. 3 பேர் வர்றான் கழுத்தில் இருக்க செயினை பறிக்கிறதுக்கு. ஃபுட்பால் பிளேயர்லையா காலால் உதைக்கிறா, சண்டை போடுறா. 3 பேர் சேர்ந்து பிடிச்சி தூக்கி அப்படியே அடுத்த ட்ராக்கில் போடுறான். எதிர்த்த ட்ராக்கில் வண்டி வருது, ஒரு கால் துண்டா போய் விழுந்துருச்சு. இரவு முழுவதும் உணர்வு இருக்கிறது, உடலை அசைக்க முடியவில்லை, ஸ்பைனல் கார்டு போயிடுச்சு. எலி வந்து காலை கடிக்குது, பார்க்குறா, விரட்ட முடியல. நினைத்து பாருங்கள். காரணத்தோடு பதிவு செய்கின்றேன், பெண்களினுடைய திறமையை பாருங்கள். அழைச்சி கொண்டு போகிறா. கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் காலையில் வர்றாங்க, அப்படியே தூக்கி அழைச்சிட்டு போய் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. ஃபுட்பால் வீராங்கனை என்னன்னா அரசாங்கம் உதவி செய்யுது. 6 மாதம் கழிச்சு வெளியில் வர்றா. ராத்திரி பூரா அழுகுறா. சூசைட் பண்ணிக்கிறதா அல்லது வாழணும், சாதிக்கணும், ஒலிம்பிக்கில் சாதிக்க முடியல, ஃபுட்பாலில் சாதிக்க முடியல, ஆனால் ஏதாவது சாதிச்சுட்டு தான் சாகணும். நமக்கு இன்னொரு கால் இருக்கேன்னு நினைக்கிறான். என்ன சாதிக்க முடியும்னு யோசிக்கிறான். நண்பர்களே, இந்த சம்பவம் நடந்தது 2011ஆம் ஆண்டு. 2013ஆம் ஆண்டு தன்னுடைய விடாமுயற்சியினாலும் நம்பிக்கையினாலும் எவரெஸ்ட் சிகரத்திலே ஒற்றை காலுடன் ஏறி சாதனை படைத்தவள் என்று நிரூபித்து காண்பித்தாள் அருணிமா சின்கா. லிசி த பியூட்டிஃபுல் என்று ஒரு புத்தகம். லிசிங்கிற ஒரு பெண்ணை பற்றி 8 நொடிகள் ஃபேஸ்புக்கில் வருது. அதை பார்த்தோன்னா 1 மணி நேரத்தில் அந்த பொண்ணை சுட்டு கொண்டுருங்க, உயிரோடு இருக்கவே கூடாது, அவ்வளோ அகோரமாக அவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு எல்லாரும் போடுறான் பதிவு. அவ சொல்கிறா, போய் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், என்னை பற்றி மற்றவர்கள் நான் ஜெயிப்பேன் என்று நினைத்தால் நிச்சயமாக என்னால் ஜெயிக்க முடியாது. அது அவங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனே நம்ப மாட்டான். நான் என்னை நம்புகிறேன். எப்படி தெரியுமா? நான் அகோரமாக இருக்கேன், கோரமாக இருக்கேன், அசிங்கமாக இருக்கேன்னு தானே சொல்கிறீங்க. 1 beautiful heart is better than 100 beautiful faces. I will prove it. இன்று
நூற்றுக்கணக்கான நாடுகளிலே தன்னம்பிக்கை பேச்சாளர், லிசி த பியூட்டிஃபுல் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர், கல்லூரியில் படிப்பில் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்குகிற ஒரு மிகப்பெரிய அறிவாளி. பிறக்கும் போதே கண்ணு தெரியலங்க. பீத்தோவன் உலகத்தில் உள்ள இசையை உண்டாக்கினான். உலகத்தில் உள்ள பெஸ்ட் சாங் அதான், பெஸ்ட் மியூசிக் அதான். ஃபினோ ஜெபின் அப்படின்னு ஒரு பெண்ணு என்னோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க. ஃபினோ ஜெபின் ஐஎஃப்எஸ்ன்னு போட்டுச்சு. நான் பத்திரிகையை பார்க்கும்போது அப்படி மேல்போக்காக பார்த்துட்டு விட்டுட்டேன். மாணவர்களை மேடையில் ஏறியவுடன் அதிர்ந்து போனேன் நான். ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் எத்தனை பேருக்கு தெரியும்? நடிகர்கள் நடிகைகள் பேரை தேடி அலைகின்றீர்களே இளைஞர்களே, ஃபினோ ஜெபின்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முதலாக பார்வையற்ற ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், கண்ணு ரெண்டு தெரியாது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இப்போது வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் சென்னையிலே. கண்ணே தெரியாம ஒரு பொண்ணு ஐஎஃப்எஸ் ஆகும்போது கண்ணு தெரிஞ்ச நீங்கள்லாம் எத்தனை ஆகலாம்? தயவு செய்து நினைச்சு பாருங்க, சிந்தியுங்கள். எங்கே தோற்கிறோம்? ஏன் தோற்கிறோம்? அதோடு மட்டுமா? காது கேட்காதுங்க. 26 வயசுல காது கேட்காம போயிடுச்சு. பீத்தோவன் உண்டாக்கிய இசைதான் மிகப்பெரிய இசை. கண்ணு தெரியாம போனது யாரு சொல்லுங்க? ஹெலன் கெல்லர். பிறக்கும் போதே கண்ணு தெரியாதுங்க. எதை கண்டுபிடிச்சாரு? பிரெய்லி எழுத்துக்களை கண்டுபிடித்து கோடிக்கணக்கான பார்வையற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றினார். ஸ்டீபன் ஹாக்கிங் இடுப்புக்கு கீழே ஆக்சிடென்ட்ல ஒண்ணுமே இல்லை, உணர்வே கிடையாது. வீல் சேர்ல தான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சு விரல் நுனியினால் உலகத்தில் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆனான். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தல் என்று இத்துணை பேர் சித்திரை சோலைகளாக பெற்று உங்களை வளர்த்து இந்த பிள்ளைகளை இப்படியெல்லாம் அனுப்புகின்றார்களே பெற்றோர்கள். நீங்க சாதிக்கலன்னா அதுக்கு நீங்க தானே பொறுப்பு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அடிக்கடி பெற்றோர்கள் நான் ஏன் பேசுறேன்னு. நான் உலகம் முழுவதும் செல்லுவோம் நண்பர்களே. நான் பார்த்த உண்மை என்ன தெரியுமா? தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளும். உங்களுக்காகவே வாழுகின்றார்கள். தனக்காக அவர்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாது. நீ போனோன்னா உங்க அம்மா பாட்ட கேளு, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்னம்மா வேணும்னு கேளு. எனக்கா? நீ படிச்சு பெரிய ஆளானா போதுண்டா கண்ணா. அது ஒண்ணுதான் ஒற்றை வார்த்தையிலே முடித்துக் கொள்வார்கள். அவங்களுக்காவது படிக்க வேண்டாமா? நேரம்னு சொல்றோமே என்ன? எல்லாருக்கும் தான் நேரத்தை பற்றி தெரியுது. நண்பர்களே, நேரம் கருதி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் நான் சீக்கிரமாக முடிக்கின்றேன். இந்த 70 நாட்களிலே நான் ஏறுகின்ற 64வது மேடை இது. உங்களை போன்ற இளைஞர்களுக்காக 1ஆம் தேதியிலேருந்து. இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த நேரத்தை பற்றி சொல்லும்போது ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இங்கு உட்கார்ந்திருக்கின்ற அத்துணை பேரும் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். ஓடுவது கெடிகாரம் முள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை என்பதை நினைத்துக்கொள். உள்ளபடியே வாழ்க்கையை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் எக்காரணம் கொண்டும் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. நேரம் என்பது எத்துணை கோடி கொடுத்தாலும் 1 கோடியை கொடுத்து 1 மணி நேரத்தை வாங்கி வைத்த எந்த கொம்பனாலும் முடியாது. பொழுது போக்குவதற்காக இல்லை, பொழுது ஆக்குவதற்காக. ரெக்ரியேஷன் என்பது கூட ரீக்ரியேஷன் என்றுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுபவன் நான். எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சொன்னால் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நாகரிகமாக பதிவு செய்கிறீர்கள் என்று அர்த்தம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் தயவு செய்து எக்காரணம் முன்னிட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருப்பவனை நேரம் தின்று கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம், அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள், ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். 4 மாதங்களுக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டிலே உரையாற்றுவதற்காக சென்றுவிட்டு ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்கார்ந்துருக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும் ஜெர்மனி போகிறதுக்கு. நடந்த சம்பவம். நேர மேலாண்மை நாம் எப்படி இருக்கின்றோம், அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள். 8:03 காலையில் ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷனில் சுவிட்சர்லாந்து நாட்டில் ட்ரெயின் வரும். ஜெர்மனிக்கு நான் 11 மணிக்கு போகணும். நான் காவல்துறை அதிகாரி புறப்பட்டேன். இப்போ கூட காலையில் 10:15 சொன்னார், 10:15 புறப்பட்டேன். செல்வம் தான் லேட்டாக வந்தார். செல்வம் கரெக்டாக வந்துட்டார். இங்கே நீங்கள்லாம் வரல, நீங்கள் லேட்டாக வந்தீங்க, அதான் உண்மை. அதனால நீங்கள் வந்த பிறகு வரலான்னு என்ன சொன்னாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா குறைகளுக்காக அல்ல.
இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். 8:03 போனால் நான் புறப்பட்டுட்டேன். மனைவியும் அழைச்சிட்டு போயிருந்தேன். புறப்பட முடியுமா? 5 நிமிஷம் லேட்டு. அவசர அவசரமாக போகிறேன். போனால் ட்ரெயின் இல்லை. இந்தியா மாதிரி தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ட்ரெயின் வரலன்ட்டு உட்காந்து 10 நிமிஷம் ஆச்சு ட்ரெயின் வரலன்னா இந்தியாவோட மோசமாக இருக்கும் போல் இருக்குன்னு நினைக்கும் போது 6 அடியில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்தான். ஆர் யூ மிலிட்ரி மேன் அப்படின்னா, எஸ் ஐ எம் ஏ போலீஸ் ஆஃபீஸர்னா. ஆர் யூ அன் ஆஷியன் அப்படின்னு கேட்டான். அப்போ தான் எனக்கு தெரியுது கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கோன்னு. எஸ் ஐ எம் அன் இண்டியன். அவன் கேட்டான், ஒய் யூ ஆர் அன்னெசரிலி வேஸ்டிங் யுவர் 10 மினிட்ஸ்னு கேட்டான். எப்போ 10 நிமிஷம் கரெக்டாக சொல்கிறான் இவன், நம்ம கேமராவில் பார்த்துருந்துருக்கான், உள்ளேருந்து வர்றான். நான் சொன்னேன், ஐயோ நான் வேஸ்ட் பண்ணலையா, உன் ட்ரெயின் இன்னும் வரல, 8:03 ட்ரெயின், நான் 8:07 இங்கே வந்திருக்கேன், இந்த பேர் வரலன்னு. அவன் பேசும்போது 8:17. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், மை டியர் இண்டியன், இப்படியே சொன்னாங்க, கூனி குறுகி போய்விட்டேன். இந்த ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 850 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுரா, நேரம் பாதி தூரம் போயிருக்கும், நீ லேட்டாக வந்திருக்க போடான்னு. திரும்பி மனைவியை பார்த்தேன். ஒரு டிக்கெட் 57,000 ரூபா, 2 டிக்கெட் 1,14,000 ரூபா. பார்க்குறத தவிர வேறு என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது, போய் ஏறுறான்னு. அவசரமாக பெட்டி எடுத்துகிட்டு திரும்பினா ஏர்போர்ட்லேருந்து ஒருத்தர் குடும்பம் குழந்தைகளோட வேகமாக வர்றாரு ட்ரெயினுக்கு. பார்த்தா இந்தியக்கார மாதிரி தெரியுது. நடந்த சம்பவம். இருந்தாலும் எங்கேயோ பார்த்துருக்கமே நினச்சிட்டு ஒரு அடி எடுத்து வச்சேன். என்ன கமிஷனர் சார், என்னங்க நிற்கிறீங்க அப்படின்னாரு. சார் நீங்கள் எனக்கு தெரில, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஸ்ரீதர்னாரு. என்ன சார்ண்ணே உங்களுக்குன்னாரு. சார் ட்ரெயினை விட்டேன் சார், 1,14,000 ரூபா போச்சு சார், ஃப்ளைட்டுக்கு போகிறேன் சார். அப்படியா, போக முடியாது நீங்கள், நான் ஃப்ளைட்டே விட்டேன், 2.5 லட்சம் ரூபா போச்சுன்னாரு. நம்முடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை அரசு பதவியில் உங்களுக்கு கிடைச்ச பிறகு கிடைச்சிருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு நாள் லேட்டாக சேர்ந்து பதவியை பறிகொடுத்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு மணியினுடைய அருமை +2 பரீட்சை எழுதும்போது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை என்ன மாதிரி ட்ரெயினை ஃப்ளைட்டை கோட்டை விட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை, ஒரு வினாடி கண்ணயர்ந்ததினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை ஒலிம்பிக்கில் ஓடுற உசைன் போல்ட் கிட்ட கேளுங்க, எத்தனை கோடி என்று சொல்லுவான். நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, உசைன் போல்ட் ஒலிம்பிக்கில் ஓடுன மொத்த நேரம் 155 வினாடிகள். 155 வினாடிகள் மொத்த நேரம் ஒலிம்பிக்கில் ஓடுனது. அவன் சம்பாதித்த பணம் $199 மில்லியன். அதற்காக அவன் செலவு செய்தது 25 ஆண்டு கால வாழ்க்கை. விதை விதைத்தன்றே பழம் பறித்து சாப்பிட முடியாது. இரவு படுக்கும் போது சாமானியனாகவும் காலையில் எழுந்திருக்கும் போது கோடீஸ்வரனாகவும் எழுந்திருக்க எவனாலும் முடியாது. எவனாவது அப்படி எந்திரிச்சான்னா திருச்சி சிறையிலிருந்து தீகார் சிறை வரைக்கும் ஏதாவது ஒரு சிறையில் இருக்கணும். புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை. சரி, இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் இருந்தால் வெற்றி வரும். அதுக்கு பெரிய முயற்சி வேணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித பிறவிகளுக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்பேன். எப்படி முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டது உண்டு நண்பர்களே. என்னுடைய முயற்சியை நான் ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. ஏன் தெரியுமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. பயத்தை தூக்கி எறியுங்கள். The one and the only way to solve the problem is to face the problem. ஐஏஎஸ் எழுத போகிறோமே, ஐபிஎஸ் எழுத போகிறோமே, என்ன பெரிய ஒரு சிறிய விதையில் தானே துவங்கியது. என்ன பெரிய ஆலமரம், ஒரு ஆலமரம் எப்படி துவங்குகிறது? என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே துவங்கியது. என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே துவங்கியது. என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே துவங்கியது. நெல்லுக்கும் உமியுண்டு, நீருக்கும் நுரையுண்டு, புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு. குறைகள் இல்லாத மனிதர்கள் உலகில் கிடையாது. குறைகளை நிறைகளாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். எதுக்கா இருந்தாலும் பயம். தேடி சோறு நிதந்தின்று அப்படிங்கிற மாதிரியே பாரதி சொன்னதை பார்த்தீங்கன்னா, அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே இவர் வாழ தகுதியுண்டோ. எதை பார்த்தாலும் பயம். இட் இஸ் சேஃப் ஃபார் த ஷிப் டு பி இன் த ஷோர், பட் த ஷிப் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட் பர்பஸ். கப்பல் கரையிலே பயந்துட்டு கடலில் போகாமல் இருக்கிறது கப்பலுக்கு பாதுகாப்பானதாக இருக்கலாம். கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அதுவல்ல. கப்பல்னா கடலில் போகணும், புயலை எதிர்கொள்ளணும், அலைகளை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். நீங்கள் கடலிலே செல்வதற்காக உருவாக்கப்பட்ட கப்பல்கள். சரி, இதெல்லாம் செஞ்சால் என்ன வரும்? வெற்றி. வெற்றி வந்தால் அதை தக்க வச்சுக்கிறது எப்படி?
வெற்றி பெறுவோம் என்று நினைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். இதில் மாற்றமே இல்லை. ஏன் தெரியுமா? முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கத்தையும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கத்தையும் விட்டொழித்தவர்கள் அத்துணை பேரும் வெற்றியாளர்களே. முயற்சிக்கு முன்னால் வர்ற தயக்கம் விட்டொழிச்சிட்டு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், பெரிய அரசு அதிகாரி ஆகணும்னு வந்துட்டீங்கல்ல, ஒரு படி வந்துட்டீங்க. வெற்றிக்கு பின்னால் உள்ள மயக்கம்னு எதை சொன்ன தெரியுமா? ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு நிமிடத்திலே முடிக்கின்றேன். வெற்றி தோல்வி பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா அல்லது எதுவா நினச்சிங்க வந்து உட்காந்துருக்கீங்களோ அதை நீங்கள் ஆயிடுவீங்க. ஆன பிறகு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிட்டு இறங்குறேன். ஏன்னா தம்பி துரைமுருகன் அவர்களுடைய இதயபூர்வமான ஒரு நோக்கம் எனக்கு தெரிகின்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கின்றேன். துபாயிலிருந்து இறங்கி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணுன்னா வெற்றி தோல்வியை பற்றி சொல்லுங்கள் சார்னு சொல்லி பிகைநூட் டிவியில் வந்து கேட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டேன். ஒரே நாளில் 1 மில்லியன் பார்த்துட்டான். வியந்து போனேன், என்னடா நம்ம சொல்லாததை சொன்னோன்னு. அப்புறம் தான் தெரியுது அதில் என்ன சொல்லாததை சொல்லியிருக்கோன்ட்டு. இதை இங்கே சில பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் பெண்களுக்காகவே இதை பதிவு செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த தடவை டிஎஸ்பி செலக்ட் ஆகி குரூப் 1 ரிசல்ட் வந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். துரைமுருகனை கேளுங்க, 4 பேரில் 3 பேர் பெண்கள். தொடர்ந்து மொத்தத்திலையும் அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிசல்ட் வருது. பெண்களுக்குத்தான் வாய்ப்புகள் அதிகம், ஆண்களுக்கு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. உங்களுடைய திறமை என்ன? ஒருபோதும் வெற்றியிலே மயக்கத்திலே இருந்து விடாதீர்கள். நிறைய மதிப்பெண்கள் பெற்று கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம், நம்ம அந்த வேலை கிடைச்சிருக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, அல்ல கிடைச்ச பிறகு கூட ஏன் தெரியுமா? ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓட வேண்டும் நண்பர்களே. அந்த வெற்றியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடுங்கள். ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓட கற்றுக்கொள்ளுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, அகில இந்திய போட்டியிலே இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்லியதைப் போல 3 முறை நான் தங்கப்பதக்கம் பெற்றவன் என்பது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு சம்பவமும் உண்டு, பல பேருக்கு தெரியாதது. 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும், 5 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். ஒவ்வொரு முறையும் நான் தங்கப்பதக்கம் பெறும்போதும் அச்சுத நாயர் என்று கேரளத்திலிருந்து ஒரு அதிகாரி வருவார். என்னை விட வயதானவர், என்னை விட அருமையாக சுடக்கூடியவர். 2 பேரும் ஃபைனல்ஸில் நிற்போம், எல்லாரும் அவுட் ஆகிடுவோம். ஒவ்வொரு வருஷமும் வெற்றிக்கு பின்னால் உள்ள மயக்கம்னு சொன்ன பார்த்தீங்களா, உன்னுடைய வெற்றி உன்னுடைய அகங்காரத்திற்கு ஒருபோதும் தேனி போடக்கூடாது என்பதை நான் தெரிந்து கொண்ட தருணம் அது. அவர் அப்படியே அலட்சியமாக பார்த்துட்டு நம்ம போவோம். அவர் தலையை கீழே போட்டு பேசாமல் போயிடுவார், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். 4வது முறையாக நான் சென்ற போது நண்பர்களே, எல்லாரும் நாக் அவுட் சிஸ்டத்தில் அவுட் ஆகிட்டான். எங்கடா அச்சுத நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார்னு. எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லை. நடந்த சம்பவத்தை கூறிக்கொண்டிருக்கின்றேன். 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு. நான் தாண்டா உன்னோட சொல்ல போகிறேன். 45 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு நான் 25 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணி 3 முறை அகில இந்திய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்ற என்னை முதல் முறையாக ஒரு பெண் துப்பாக்கி சுடும் போட்டியில் வந்து நம்மளை ஜெயிச்சிருமா அப்படின்னு நான் அலட்சியமாக பார்க்குறேன். டாஸ் போடுவாங்க, எதிரியினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2வது சுடுறாங்க. டாஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சுடுறேன்னு அந்த பொண்ணை உளவியல் ரீதியாக நான் பயமுறுத்துறேன். அது இந்த மாதிரி உட்காந்துட்டு சுடியானுச்சு. நான் போய் சுட்டேன். 6க்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். நீ தாண்டா ஜெயிப்பேன்னு எல்லாரும் சொன்னாங்க. வந்து உட்காந்துட்டேன். எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இருப்பாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து என்னை விட குறைவான நேரத்தில் ஒரே தடவையில் சுட்டுச்சு. அதுவும் 6க்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். ஒரு அதிகாரி சொன்னார், அந்த டார்கெட்டை பாருன்னார். பார்த்தேன். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம். என்னடா இது, தடவை இந்த பொண்ணு இப்படி சுடுது அப்படின்ட்டு நான் பயந்துட்டேன். வெளியில் காமிச்சிக்க முடியாதுல்ல. அப்படியே வந்தேன். ஜட்ஜு அந்த நேரம் பார்த்து ஆபத்து சகாயன் மாதிரி வந்தார். டாஸ் போட்டலாமா கலிமூர்த்தி சார்னார். 2 பேரும் ஈக்குவல் மார்க்னு உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கும். அந்த பொண்ணு எங்கேருந்து வச்சு, மிஸ்டர் கலிமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குலுக்கி போட்டுலாம் முடிவு பண்ண முடியாதுரா, திறமையின் அடிப்படையில் முடிவு பண்ணுறது. தைரியம் இருந்தால் வாடா திரும்ப சொல்லலான்னுச்சு. ஒத்துக்கொண்டேன், வேறு வழி இல்லை. ஜட்ஜு 10 ரவுண்டு கொடுத்துட்டான், திரும்ப டைப் ஆகிடக்கூடாதுன்னு. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு. ப்ராக்டிஸில் கூட நான் அப்படி சுட்டதில்லை. நீ தாண்டா ஜெயிப்பேன்னு சொல்கிறான். திரும்பி நம்பி வந்து உட்கார்றேன். அங்கேருந்து வந்துச்சுங்க, ஒரே மூச்சில் சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன்.
நினைத்து பாருங்கள். இனிமேதான் கிளைமேக்ஸை. துப்பாக்கி தூக்கி கீழே போட்டு அந்த பொண்ணு தொடச்சி கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சு பதறி போய் எந்திரிச்சேம்மா, நீ ஜெயிச்சிட்ட நாளில் உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு. அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஜாக்கிரதைக்காகவும் உங்களுடைய திறமைக்காகவும். Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. பெண்கள் அத்தனை பேரும் ஆண்கள் செய்ய முடிவதையே நாங்கள் செய்வோம் என்று நிரூபிப்பதிலேயே உங்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பெண்கள் உருவாக்கப்பட்டது ஆண்கள் செய்வதை செய்வதற்காக அல்ல, ஆண்களால் செய்ய முடியாததையும் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் பெண்கள். இந்த நேரத்தில் இதை ஏன் நான் சொல்லுகின்றேன் தெரியுமா? வந்து சொன்னிச்சு பாருங்க, கலியமூர்த்தி அவர்களே, துப்பாக்கியை தூக்கி எறிந்தீர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அது உங்களால் முடியாது என்னை ஜெயிக்க. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்றது. ஏன் வெற்றி உங்களுடைய அகங்காரத்திற்கு தீனி போடக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்றேன் தெரியுதா? பாத்துங்க, உங்க திறமை இதுதான். இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். தம்பி துரைமுருகன் அவர்கள் ஆரம்பித்த இந்த ஃபியூச்சர் விஷன் அகாடமி ஆள்போல் தலைத்த அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் சிந்திக்க வேண்டும் என்று கூறி, இத்துணை பேர் வந்து இவ்வளவு பெரிய அரங்கத்திலே இத்துணை நேரம் அமைதியாக இருந்து என்னுடைய பேச்சை கவனித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி, தயவு செய்து இந்த அரங்கத்தோடு இதை விட்டுவிடாதீர்கள், இதை செயல்படுத்துங்கள், வெற்றி நிச்சயம் என்று கூறி விடைபெறுகின்றேன்.